ஹாய் மக்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெரியர் பத்தின வீடியோ தான். அதிலே பார்ட் 2 பத்தி பேசப் போறேன். இதில என்ன டிஃபரெண்ட்டா பேசப் போறேன், என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது கொஞ்சம் ரியாலிட்டி பத்தினது. கேட்க கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தக்க மாரி கெரியர சூஸ் பண்ணிட்டு போங்க. தப்பான கம்பெனி, இல்ல ஃபேக்கான ஸ்பேம் கம்பெனில போய் ஏமாந்துறாதீங்க. அதன பத்தின வீடியோ தான் இதுவும் இதுக்கு அடுத்தது வரும். ஸோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 இது கொஞ்சம் ரியாலிட்டி பத்தி பேசுவோம். நாம எவ்வளோ லேக்ஸ்ல என்னதான் டொனேஷன் பே பண்ணியிருந்தாலும், நம்ம காலேஜுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்குன்னு வரதுல 90% ஆன கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஓ, டெலிமார்க்கெட்டிங், டெலிகாலிங் இந்த மாரி கம்பெனிஸ் தான் வரும். அது போக இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண கம்பெனிஸ் வரும். ஐடி கம்பெனிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, அது நமக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. வந்தாலும் ஒரு 10% கம்பெனிஸ் தான் வரும். அது வந்தாலும் நெறைய பேத்தெல்லாம் வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி வந்தா மினிமம் 3ல இருந்து 5 பேத்துக்குள்ள தான் எடுப்பாங்க ஒரு காலேஜ்ல. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமே ஒரு 10 கம்பெனி தான் வரும். 5 பேர்ன்னு போட்டா ஒரு 50 பேர் இல்ல 70 பேத்துக்குள்ள தான் எடுப்பாங்க. அப்போ மிச்சம் இருக்கவங்கலாம் அந்த 50 பேரும் கொஞ்சம் ஸ்கில்ஸு, டேலண்ட் அவங்களோட டைம் இதெல்லாம் பேஸ் பண்ணி உள்ள போயிடுவாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கவங்களும் வந்து ஐடி கம்பெனின்னு நெனச்சுட்டு நெறையா இன்சூரன்ஸ் இது பேரு ஐடி கம்பெனி மாரி வச்சிருக்கிறதுக்குள்ள எல்லாம் போய் ஏமாந்துருவாங்க. அத பத்தின வீடியோ தான் இத வந்து ஃபுல்லா பேசப் போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம ஐடி கம்பெனிஸ்குள்ள போனோம்னு வைங்களேன், அவங்களே நமக்கு ப்ராசஸ் ரிலேட்டடா ட்ரெய்னிங் தந்து, நம்மளோட கெரியர் அண்ட் ஃபியூச்சர் குரோத்தே வந்து அப்படியே மாத்திருவாங்க. அதே நம்ம இன்சூரன்ஸ் இந்த சைடு வந்தோம்னா, குரோத் இருக்கும் தான். ஆனா அது எல்லாமே நம்ம லக் பேசிஸ் தான் அண்ட் டார்கெட் நம்ம மீட் பண்றோமா அப்படிங்கிறத மீன் படி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஐடி தான் நம்பி இதுக்குள்ள போயிட வேணாம். ஸோ ஏன் இவ்வளோ நான் பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் அடி பலமா வாங்கியிருக்கேன். அது என்னங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்றேன். காலேஜ் முடிக்கும்போது ஒரு 9 கம்பெனியிலேருந்து ஆஃபர் லெட்டர்ஸ் வச்சிருந்தேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ரிலேட்டடோ, டெலிகாலிங் ரிலேட்டடோ, பிபிஓ கம்பெனிஸ்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இது! இதுக்கா நம்ம டிகிரி படிச்சிருந்தோம். நம்ம டிகிரி இதுக்கு உதவுமா? அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் ஆகி, அந்த 9 கம்பெனியுமே வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தனியா இன்டர்வியூ போய் தான் நான் வந்து இன்னொரு கம்பெனியில செலக்ட் ஆயி, அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு முந்தன நாளே அந்த இன்டர்வியூ வந்து எந்த கம்பெனிக்கு நடக்குது? என்ன ரோல்? என்ன சேலரி பேக்கேஜ்? அத நல்லா கிளியரா பாருங்க. முக்கியமா அந்த ரோல் என்னங்கிறத கூகுள்ல போட்டு, அது என்ன ரோல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இப்போ வர கம்பெனிஸ்ல ரோல் வந்து ஸ்டைலிஷா யூனிக்கான நேமா வச்சுர்றாங்க. ஸோ நாமளும் பெரிய ரோல் போல பயங்கரமா இருக்கும் அப்டின்லாம் நம்பி அந்த கம்பெனி அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆவோம். கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸா இருக்கும். ஸோ அந்த ரோல பத்தி நல்லா ஸ்டடி பண்ணுங்க. அடுத்து அந்த கம்பெனி வந்து எந்த மாரியான கம்பெனி? சேல்ஸா? இல்ல ஐடியா? இல்ல பிபிஓவா? என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்டர்வியூக்கு போய் அட்டெண்ட் பண்ணுங்க. நான் செலக்ட் ஆன அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பேக்கேஜ் தான் வச்சிருந்தேன். ஸ்டார்ட்டிங்கே 3லிருந்து 5 எல்பி வரைக்கும் வச்சிருந்தேன். பட் ஆனா என்ன தப்பு நான் பண்ணிட்டேன்னா, அந்த கம்பெனிஸ் தான் அப்படின்னு நம்பிட்டு அத பத்தி டீப்பா விசாரிக்காம நான் படிக்க உட்கார்ந்துட்டேன். கடைசில அந்த கம்பெனிக்கு ஆஃபீஸ் போய் தான் தெரிஞ்சது, இது இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண கம்பெனி, இல்ல இது பிபிஓ பேஸ் பண்ண கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஆஃபீஸ் போய் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அங்க உள்ள போனோனே டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ட்ரெய்னிங் ஸ்டார்ட்னாங்க. ஸோ ட்ரெய்னிங் நாங்க கம்ப்ளீட் பண்ணோம்னா, டேஸ் எல்லாம் எவ்வளோ நாள் வேணா ட்ரெய்னிங் பீரியட்ல இருந்துக்கலாம். ஆனா முக்கியமான இது என்னன்னா, அவங்க வந்து இன்சூரன்ஸ்ல வந்து டார்கெட்ட மீட் பண்ணணும் அப்டின்னாங்க. என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நான் ரூ. 3,00,000 இன்சூரன்ஸ் எடுக்க வைக்கணும்னாங்க. நான் அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன். நான் யார்கிட்ட போய் குடுப்பேன் ரூ. 3,00,000 இன்சூரன்ஸ் எடுக்க? இந்த வேலைக்கு நாம படிச்ச டிகிரிக்கு ஒர்த்தா அப்டின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஸோ நான் அப்டியே வேணான்னு விட்டுட்டேன். இன்னும் அவங்க எப்படிலாம் பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா, எங்க ட்ரெய்னிங் பீரியட்ல எங்க பேட்ச்க்குள்ளாரயே வேலை செய்ற அங்க இருந்த ஒரு பொண்ண உட்கார வச்சு, ஆ ரூ. 3,00,000 தானே ஈஸியா எடுத்துடலாமே! இல்ல நானே கூடி என் அப்பா, அம்மாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி எடுக்க வைப்பேனே! அப்டின்லாம் சொல்லி ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணாங்க. இப்போ பொதுவா நம்ம வேற வேலையில இருந்து வரோம்னா, நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னு. அப்பதான் நம்ம காலேஜ் முடிச்சிருப்போம். அந்த டைம்ல போய் உட்கார்ந்தா, ஓ! இதுவும் பெட்டர் தான் அப்படிங்கிற மாரி நமக்கே தோண ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்ட்டா உஷாரா இருங்க. அந்த கம்பெனியும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா காலனில தான் இருக்கு. சாய்பாபா காலனில எங்க இருக்கு? கம்பெனி பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட் ஆர் பர்சனலா கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் புரம். ஆர்எஸ் புரம்னாலே எனக்கு மைண்ட்ல எப்படி
எப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஸ்பேம் பண்ணுற கம்பெனிஸ் தான் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கட்டுக்கு ஒரு கம்பெனி இருக்கும். எப்படின்னா 3000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, 5000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஜாபு, 5 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும், சிஸ்டம் தந்துருவோம், என்னென்னமோ இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே நம்பிடாதீங்க, நீங்களும் போய் ஏமாந்துடாதீங்க. அப்படி யாராச்சும் உங்ககிட்ட சொன்னால் அங்கேயே அவனை திரும்ப நல்லா திட்டி விட்டுருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் போய் இது உண்மையான கம்பெனி இல்லை பொய்யானதா என்னன்ட்டே தெரியாமல் ஏமாட்டேன். கடைசியில் பார்த்தா அது வெறும் டைப் ரைட்டிங் தான். நல்ல வேலை நான் உள்ளே போய் ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அது நம்மளை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறதோ இல்லை ஒரு காசு அமௌண்ட்டு தர சொல்கிற கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 90% ஃபேக்காக தான் இருக்கும். எதுக்கும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா யோசிச்சு 4-5 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் உங்கள் டெசிஷன் எடுங்க. டைப் ரைட்டிங்குக்கு ஒரு வேலைக்குன்னு போனால் நம்ம கெரியர் க்ரோத்தும் இருக்காது. அதுக்கு நாம் எதுக்கு 3000 ரூபாய் தரணும்? இந்த மாதிரி தான் டவுட்ஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. அதனால அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக காலேஜ் முடிக்கிற ஏதாச்சும் ஒரு பையனுக்கோ இல்லை தெரியாத யாருக்காச்சும் ஒன்று உதவுச்சுனாலும் சூப்பர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவேர்னஸ் வீடியோ தான். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத தான் ஷேர் பண்ண வரேன். ஸோ இன்னும் மேற்கொண்டு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபுல்லாக அவேர்னஸ் பற்றி பார்த்தோம். நான் ஏன்டா ரிசைன் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை வந்து ரொம்ப சூப்பரான வேலைங்க. நான் வீட்டில் இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப நிறையவே கற்றுக்கிட்டேன். அதுவும் வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டேன்னா சூப்பர் நான் நினச்சி பார்த்தாலே. ஏன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால் வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டேங்கிறேன். பட் நான் ஏன் நின்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 3 கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் வந்து ஒரு மெயின் ரீசன். இந்த 2 to 3 இயர்ஸில் நம்ம கெரியர் க்ரோத் இருக்குமா, நமக்கு இந்த கெரியர் இதில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உதவுமா, அதுக்கப்புறம் இருக்கிற சேலரி வச்சு லைஃப்பை ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு 3 கேள்வி வந்துச்சு. அங்கேயே இந்த நான் வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனியோட ஃபுல் ஸ்டாப் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ரீசன், மெயின் ரீசன் நான் வேலையை விட்டு நின்னதுக்கான காரணம். ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதாவது நான் என்ன கன்வே பண்ண வந்தேன், நான் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்களும் அதை பார்த்து உங்களுக்கு அது யூஸ் ஆச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ காலேஜ் முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூவில் இல்லை தனியாக ஒரு இன்டர்வியூவில் போகிறீங்கன்னா நான் தந்த இந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்குள்ளாரே ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல வந்த கருத்து. இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.